2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் ஞாயிறு அன்று சஹரான் கும்பலால் மேற்கொள்ளப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 39 வெளிநாட்டவர்கள் உள்ளடங்கலாக மொத்தமாக 253 பேர் பலியாகினர். ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இந்த மிருகத்தனமான தாக்குதலால் முழு இலங்கை தீவுமே நிலை குலைந்து போனது. சர்வதேச நாடுகள், சர்வதேச அமைப்புகள் போன்றன இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக தமது கண்டனங்களை தெரிவித்தனர். இலங்கை வாழ் மக்கள் இந்த பேரழிவை ஏற்படுத்திய படுபாவிகளுக்கு சாபம் விட்டனர். பிரதான சூத்திரதாரிகளை கைது செய்து சட்டத்திற்கு முன் நிறுத்தி தகுந்த தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அதன்போது மக்களின் கோரிக்கையை தான் நிறைவேற்றுவதாகவும் இந்த நாட்டை பாதுகாப்பதாகவும் கூறி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாகினார். ஆனால் இறுதியில் அந்த குண்டுவெடிப்புகளுக்கு இந்த ராஜபக்சர்களே காரணமாக இருக்கிறார்கள் எனும் விடயம் வெளிவந்ததை தொடர்ந்து வாக்களித்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதாவது, தூரத்தில் ஒரு வேட்டு சத்தம் கேட்கிறது. சுட்டு வீழ்த்தப்பட்ட மானை ஒருவன் தனது தோள்களில் சுமந்து செல்வதை அவதானிக்க முடிகிறது. எனவே துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதன் முழு பலனையும் தன் தோளில் மானை சுமந்து செல்கிறவனே அனுபவிக்கிறான். அதுபோல ஈஸ்டர் தாக்குதல் மூலமாக பல நன்மைகளை பெற்றவர்களாக ராஜபக்சர்கள் இருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் இலங்கையின் 3வது அரசியல் சக்தியாக விளங்கிய அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்ட உதாரணத்துடன் தான் ஈஸ்டர் தாக்குதல் பற்றி மக்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தார். அத்துடன் சேனல் 4 வெளியிட்ட காணொளியிலும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்துக்கு பின்னால் ராஜபக்சர்கள் இருக்கிறார்கள் என்ற விடயம் அம்பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஆகவே பிரதான சூத்திரதாரி எவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு தக்க தண்டனையை வழங்க வேண்டும் என்று மக்கள் தொடர்ச்சியாக கோரி வந்தனர். மக்களின் நியாயமான அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அனுரகுமார திசாநாயக்க வாக்குறுதி வழங்கியிருந்தார். அதற்கிணங்க ஜனாதிபதியாக அவர் பதவியேற்றதன் பின்னர் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஈஸ்டர் தாக்குதல் பற்றி 28 பிரதிவாதிகளுக்கு எதிராக 23,269 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2,190 சாட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இந்நிலையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த விசாரணையை குழப்பும் விதமாக எதிர்க்கட்சியினர் தற்போது செயற்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் முன்னணியில் இருப்பதாக தோன்றுகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் அவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை முழுவதிலும் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைக்கு எதிரான விடயங்களே காணப்பட்டன. ஒருபுறத்தில் ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய உண்மை வெளிக்கொணர வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், பிரதான சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் அவர் கூறிக்கொண்டே, மறுபுறத்தில் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை குழப்பியடித்து குற்றவாளிகளை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. முஜிபுர் ரஹ்மான் ஆற்றியிருந்த அந்த டபுள் மீனிங் கதைக்கு எதிராக போக்குவரத்து அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்க தனது காரசாரமான பதிலை வழங்கியிருந்தார். அதாவது, முஜிபுர் ரஹ்மானை பொளந்து கட்டினார் என்பதே இதற்கு பொருத்தமாக இருக்கும். இந்த விவகாரத்தை பற்றி தான் இனி இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். முஜிபுர் ரஹ்மான் சஜித் பிரேமதாசவினுடைய முக்கிய புள்ளி என்று எல்லோருக்கும் தெரியும். கடந்த காலங்களில் கொழும்பு மாநகர சபையை வெல்வதற்காகவே அவர் போராடி கொண்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் கொழும்பு மாநகர சபை முதல்வராக போட்டியிடுவதற்கு கூட தயாராக இருந்ததை நாம் அறிவோம். அந்த அளவிற்கு கொழும்பு மாநகர சபைக்கும் முஜிபுர் ரஹ்மானுக்கும் இடையில் ஒரு பிணைப்பு இருக்கிறது. ஆனால் இப்போது தேசிய மக்கள் சக்தியிடம் கொழும்பு மாநகர சபையை பறிகொடுத்து விட்டு மனவேதனையில் இருக்கிறார் முஜிபுர். அதனால் அரசாங்கத்தின் மீது அவர் கடும் கோபத்திலும் இருக்கிறார். அவர் அரசாங்கத்தின் மீது கோபக்கனலை வீசட்டும் அல்லது காதல் மலையை பொழியட்டும், இங்கு அதுவல்ல பிரச்சனை. முஜிபுர் ரஹ்மான் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை குழப்பும் விதமாக செயற்படுவதே பெரும் பிரச்சனையாகும். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றதை தொடர்ந்து முஸ்லிம் மக்களை குற்றவாளிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் ஏனைய இனத்தவர்கள் பார்க்கும் சூழல் உருவாகியிருந்தது. ராஜபக்சர்களும் முஸ்லிம் மக்களை சிங்கள மக்களின் எதிரிகளாக காண்பிப்பதற்கே தொடர்ச்சியாக முயற்சித்து வந்தனர். ஈஸ்டர் தாக்குதலால் உயிரிழந்த மற்றும் படுகாயமுற்றவர்களை சுற்றியுள்ளவர்கள் மாத்திரம் பாதிக்கப்பட்டவர்கள் கிடையாது.
முஸ்லிம் சமூகமும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த படுபாதக செயலுக்கு காரணமாக இருந்த சூத்திரதாரியை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் எதிர்பார்ப்பு முஸ்லிம் சமூகத்திற்கும் இருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் சூத்திரதாரிகளுக்கு ஆதரவாகவும் முஜிபுர் ரஹ்மான் செயற்பட்டு வருகிறார். விசாரணை பற்றிய தவறான மற்றும் பொய்யான கருத்துக்களையும் அவர் மக்கள் மத்தியில் முன்வைத்து வருகிறார். அவர் முன்வைத்த பொய்களில் முதலாவது பொய்தான் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை அமைச்சரின் பங்களாவில் இடம்பெறுவதாக கூறியிருந்தமை ஆகும். உண்மையிலேயே அந்த விசாரணை அமைச்சரின் பங்களாவில் இடம்பெறுகிறது? இல்லவே இல்லை. கடந்த ஆட்சியாளர்களால் தம்வசப்படுத்தியிருந்த மக்களின் வரிப்பணத்தில் பராமரிக்கப்படுகின்ற அரசாங்கத்திற்கு சொந்தமான இல்லங்கள், மாளிகைகள் உள்ளிட்ட வளங்களை புதிய சட்டத்தின் மூலமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீள பெற்றுக்கொண்டது. அவ்வாறு பெற்றுக்கொண்ட ஒரு பங்களாவைத்தான் சட்ட ரீதியாக நீதிமன்ற செயற்பாடுகளுக்காக தற்போது வழங்கி இருக்கிறது. இது அமைச்சரின் பங்களாவே கிடையாது. இதற்கு முன்னர் அங்கு மொட்டு கட்சியின் மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சனத் நிசாந்த வாழ்ந்து வந்தார். புத்தளம் மாவட்டத்தை சேர்ந்த இவர் அதிவேக பாதையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்திருந்தார். அவர் அமைச்சு பதவியையோ அல்லது பிரதி அமைச்சு பதவியையோ வகித்திருக்கவில்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்காகவே அந்த மாளிகை வழங்கப்பட்டிருந்தது. மீள பெறப்பட்ட குறித்த மாளிகை தற்போது ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை நடத்துவதற்கான நீதிமன்ற கட்டடமாக சட்டப்படி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மாறாக இந்த பங்களா நீதி அமைச்சருக்கோ அல்லது வேறு எந்த ஒரு அமைச்சருக்குமோ சொந்தமானது கிடையாது. அதன்படி முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்த ஆக பெரிய பொய்யாக இதை நாம் பார்க்கிறோம். இது மக்களை குழப்புவதற்கான முயற்சியாகும். இலங்கையில் இருக்கும் விசாரணைகளை விசாரித்து தீர்ப்புகளை வழங்க இப்போது இருக்கும் நீதிமன்றங்கள் போதாது. இருக்கின்ற நீதிமன்றங்களில் வழக்குகளை விசாரிக்க போனால் அதிக காலம் எடுக்கும். அதனால் புதிய அரசாங்கம் தற்போது சில புதிய நீதிமன்றங்களை திறந்திருக்கிறது. அவசரமாக புதிய கட்டடங்களை அமைக்க முடியாததன் காரணத்தால் அரசாங்கத்திற்கு சொந்தமான கட்டடங்களில் நீதிமன்ற செயற்பாடுகளை நடத்துவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறது. அத்துடன் எதிர்காலத்தில் 5க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்களை அமைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக நீதியமைச்சர் அர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். முஜிபுருக்கு இருக்கின்ற அடுத்த பிரச்சனை தான் ஒவ்வொரு நாளும் ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய விசாரணை நடக்கிறது என்பதாகும். ஒவ்வொரு நாளும் விசாரணை நடப்பதால் பிரதிவாதிகளுக்கும் அவர்களுக்கு சார்பாக வாதாடும் சட்டத்தரணிகளுக்கும் சிரமமாக இருப்பதாக முஜிபுர் கவலைப்படுகிறார். இதனால் முஜிபுருக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. இதன் போது முஜிபரை பார்த்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, அப்படியென்றால் இப்போது நடப்பது போலவே 3 மாதங்களுக்கு ஒரு முறையா ஈஸ்டர் தாக்குதல் பற்றிய விசாரணை நடக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அவ்வாறு நடந்தால் குற்றவாளியை எப்போது கண்டுபிடிப்பது, எப்போது தண்டனை வழங்குவது என்றும் அவர் கேட்டிருந்தார். மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வண்ணம் முறையாக சட்டம் தன் கடமையை செய்து வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எதிர்கட்சியினரின் உச்சந்தலையில் உரைக்கும்படி சொல்லியிருந்தார். அடுத்தது காலை 9:30 முதல் மாலை 4 மணி வரை விசாரணை நடப்பதால் பிரதிவாதிகளின் சிரேஷ்ட சட்டத்தரணிகளுக்கு சிக்கலாக இருப்பதாக முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருந்தார். அதனால் சட்டத்தரணிகளுக்கு மற்ற வழக்குகளுக்கு போக முடிவதில்லை என்றும் வழக்குக்கு முறையாக தயாராக முடிவதில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வழக்கு விசாரணையை நண்பகலுக்கு பின்னர் நடத்துவதற்கு ஏற்கனவே தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை தெரிந்து கொண்டே முஜிபுர் ரஹ்மான் கதைக்கிறாரா அல்லது தெரியாமல் கதைத்தாரா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. எவ்வாறாயினும் இந்த விடயத்திலும் முஜிபுர் ரஹ்மான் பொய் சொல்லியிருக்கிறார் என்பது மட்டும் உண்மை. பிரதிவாதிகளுக்கு ஆதரவாக வாதாடி கொண்டிருந்த சிரேஷ்ட சட்டத்தரணிகளான KS ரத்னவேல், கஷாலி உசைன், ருஷ்டி அபீப், நிரஞ்ச சிறிவர்தன போன்றவர்கள் தற்போது ஈஸ்டர் வழக்கிலிருந்து விலகிவிட்டதாகவும் முஜிபுர் ரஹ்மான் மனமுடைந்து பேசியிருந்தார். இவ்வளவு தூரத்திற்கு முஜிபுர் ரஹ்மான் கவலையடைவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? பிரதான சூத்திரதாரி இல்லாமல் விசாரணை நடப்பதும் முஜிபுருக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அது மட்டுமன்றி தமக்கு இருக்கும் பாராளுமன்ற சலுகையை பயன்படுத்தி முஜிபுர் ரஹ்மான் நீதிமன்ற செயற்பாடுகளை அவமதிக்கும் வகையில் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை மேற்கொள்ளும் நீதிமன்றத்தை காட்டு நீதிமன்றம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது குறித்த விசாரணையை நடத்தி வருகின்ற
நவரத்ன மாரசிங்க, சுஜீவ நிசங்க மற்றும் ராமநாதன் கந்தன் ஆகிய மூவர் அடங்கிய நீதிபதி குழாமை தரைக்குறைவாக அவர் பேசியிருக்கிறார். இதையே அவர் வெளியிலிருந்து சொல்லியிருந்தால் அவரை ஒரு தைரியமான ஆளாக கருதியிருக்கலாம். ஆகவே எல்லா விதத்திலும் முஜிபுர் ரஹ்மான் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை குழப்பும் வகையிலேயே செயல்பட்டிருந்தார். அது மட்டுமன்றி ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் வகையிலும் அவர் நடந்து கொண்டார். இது பற்றி கருத்து தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, முஜிபுர் ரஹ்மான் தற்போது ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளின் சட்டைப்பைக்குள் இருந்து கொண்டு கதைப்பதாக குறிப்பிட்டார். அத்துடன் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளே ராஜபக்சர்கள் தான் என்றும் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். நான் முழு நாட்டுக்கும் சொல்கிறேன், ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை, அந்த கொலைகாரர்களை பாதுகாக்கும் அரசியல் கருத்தியலையே எதிர்கட்சியினர் கொண்டுள்ளனர் என்று விமல் ரத்நாயக்க சாடினார். இந்த பாராளுமன்றத்தில் புஷ்பரசின் மனம் வருகிறது என்றும் அரக்கனின் நாற்றம் வீசுகிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையை முன்னெடுத்து வருகின்ற சானி அபேசேகர, ரவி செனவிரத்ன போன்றவர்களையே தற்போது எதிர்கட்சியினர் குறிவைத்து தாக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கு ஒருபோதும் தாம் அடிபணிய போவதில்லை என்றும் மார்ச் 8ஆம் திகதியை குறித்து வைத்துக் கொள்ளும்படியும் ராஜபக்சர்களுக்கும் அவர் எச்சரித்திருந்தார். அப்படி என்றால் மார்ச் மாதத்தில் ஏதோ ஒரு சம்பவம் காத்திருக்கிறது என்பது மட்டும் உறுதி. எது எவ்வாறாயினும் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதே எம் போன்றவர்களின் பிரார்த்தனையாகும்.